நாம சிவான்னு சொல்லும்போது அவர் ஒரே நேரத்தில் பல விதமா இருக்காரு. ரொம்ப அழகானவர், அதே நேரம் அசிங்கமானவர். அவர் ஒரு துறவி, அவருக்கு குடும்பமும் இருக்கு. கடவுள்கள் அவரை வழிபடுறாங்க, பேய்கள் அவரை வழிபடுறாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான உயிரினங்களும் அவரை வழிபடுறாங்க. நாம சிவனை பத்தி என்னென்ன சொல்றோமோ அதோட எதிர்மறையும் உண்மைதான். சிவன் ஒரு யோகி, அவருக்கு எந்த பேரும் வைக்கக்கூடாது. அப்படி பேரு வச்சா ஒரு வரையறைக்குள்ள சுருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அவரோட எல்லா பேர்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்த மொத்த பிரபஞ்சத்தோட முழுமையான பிரதிபலிப்பா அது இருக்கும். இப்படி நீங்க பார்க்கிற ஒவ்வொரு குணத்தோட சிக்கலான கலவையா இருக்கிறவரை உங்களால ஏத்துக்க முடிஞ்சா நீங்க வாழ்க்கையோட கட்டுப்பாடுகளை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம்.